கரங்களை தட்டி உற்சாகமாக தட்டி அந்த கை தட்டல் கூட ஜெபமாக மாறட்டும். பிரவேசிக்க வந்திருக்கிறோம் வீட்டின் நன்மையாலே வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. திருச்சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. திருச்சபையுடனே உம்மை தொழுதிடவே நன்றி கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடுவோம், சிவ பலியாக மாறிடுவோம். ஆண்டவரே, மறுரூபத்தின் இறுதிக்கு தந்தீரே, உனக்கு ஸ்தோத்திரம். பலியாக மாற அழைத்ததற்காக நன்றி. எல்லாம் பலியாக வைப்போமா? உன் கண்ணீர், வேதனை, மகிழ்ச்சி, இன்பம், துன்பம், வறுமை, வளமை பலியாக ஒப்புக்கொண்டு, நோய்களை பலியாக ஒப்புக்கொண்டு, விண்ணப்பங்களை பலியாக ஒப்புக்கொண்டு, பிள்ளைகளை பலியாக ஒப்புக்கொண்டு, பரீட்சை பயங்களை பலியாக ஒப்புக்கொண்டு பலியாக்குவோம். அனைத்தையும் பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே பலியாக ஜீவ பலியாக மாறிடவே. மாறட்டும். மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மாறுகிறோம். மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. மாறட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிப்போமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எனக்கு நன்மை செய்த ஆண்டவர், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். என் காணிக்கையை கரங்களில் அல்ல, உற்சாகமாக உனக்கு விதைக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கையை விதைப்போமா? விதைப்போமா? நன்றி விதைப்போமா? 2024 நீ பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி விதைப்போம். காணிக்கையை விதைப்போம்.
செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நல்லவரானவர், நன்மை செய்தவர்க்கே வல்லவரானவர், நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. செலுத்தால விதைங்க. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கை வைத்து ஆராதிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஆண்டவரே நன்றி. தந்தையாம் இறைவனை அப்பா பிதாவே, தொழுதிட வந்தோம், தொழுதிட. தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை ஆராதிக்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர். தூயவரே சுவை துதி கனம் மகிமை ஆண்டவருக்கு முழு மனதோடு செலுத்துவோம். நிறைவான ஆசீர்வாதங்களால் நிறைவாய் அனுப்பிடுமே. இன்றைய இரவு எதற்காக ஆண்டவர் அழைத்து வந்தாரோ, விருப்பத்தோடு நீ வந்திருக்கலாம், விருப்பம் இல்லாமல் வந்திருக்கலாம், தடையோடு வந்திருக்கலாம். எதற்காக அழைத்து வந்தாரோ அழைப்பினுடைய நிறைவான ஆசீர்வாதம் கொடுத்து ஆண்டவர் உன்னை அனுப்பட்டும். அப்பா துதிகர மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. முழு மனதோடு, துதிகர மகிமையுமே முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்பியாய் அனுப்பிடுமே. சம்பூர்ண ஆசீர்வாதம். சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்பியாய் அனுப்பிடுமே. கண்களை மூடி பாடுவோம், ஆராதிக்க. ஆராதிக்க ஜெபமா வந்தோம், மாத்துவோமா? அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனை அப்பாவை பார்த்து பாடு. துதித்திட வந்தோம், தொழுதிட. தொழுதிட வந்தோம். தூயவர். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், முழு மனதோடு அன்பு கொண்டு. கூற வந்தோம். தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட. தொழுதிட வந்தோம். தூயவர். தூயவரே சுவையே ஆராதிக்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனை உற்சாகமாக பாடுவோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே ஒரே சுவையே குடும்பமாக பாடுவோம், ஆராதிக்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனை அப்பா 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 துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். இயேசுவே. தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தந்தையாம் இறைவனையே இறங்க இறங்க இந்நேரம் இந்நேரம் துதித்திட இந்நேரம் வந்தோம், தடைகள் நீங்க தொழுதிட தடைகள் நீங்க வந்தோம். நோய்கள் நீங்க தூயவரே கட்டுகள் நீங்க நோய்கள் நீங்க கட்டுகள் நீங்க சுவையே நோய்கள் நீங்க கட்டுகள் நீங்க நோய்கள் நீங்க கட்டுகள் நீங்க பயங்கள் நீங்க 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 இயேசுவே 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 ஹalleluya 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 ஹalleluya
கட்டுகள் அவிழட்டும், கட்டுகள் அவிழட்டும். இந்த நேரம், இந்த நேரம், இந்த நேரம், இந்த நேரம் நீ இருக்கும் இடத்தில், நீ இருக்கும் இடத்தில், உன் வீட்டில் கட்டுகள் அவிழட்டும், கட்டுகள் அவிழட்டும், கட்டுகள் அவிழட்டும், பயங்கள் நீங்கட்டும். வெட்கப்படாமல் துதி, வெட்கப்படாமல் துதி, வெட்கப்படாமல் துதி, 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 துதி. நிறுத்தாமல் துதி, 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 துதி. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, தந்தையாம் இறைவனை நிர்மலா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே இயேசுவே. ஜெனிட்டா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதிக்க வந்தோ, வயிற்று வலியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தந்தையாம் இறைவனை தொண்டை வலியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே இயேசுவே. கன்னங்களில் இருக்கும் ஸ்கின் அலர்ஜியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வந்தோ, அன்பு கூற வந்தோ, தந்தையாம் இறைவனை ரூஃபஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே இயேசுவே. மிராண்டா என்ற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே இயேசுவே. ஜிட்டோ என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே இயேசுவே. தூயவர் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உம் வழியாக தந்தையை ஆராதிக்கிறோம். நீர் தந்த இந்த வழிக்காக நன்றி. நீர் திறந்து தந்த இந்த நிலைவாழ்வின் வழிக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம். உம் தந்தையை ஆராதிக்கிறோம். தூயாவியானவரின் வல்லமையோடு இதை செய்கிறோம். Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா, 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 சந்தோஷமா இரு கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இரு கரங்களையும் stretch it out. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கை வலி எல்லாம் போட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கையில இருக்கிற வீக்கங்கள் எல்லாம் போட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கை உள்ளங்கையில இருக்கிற நோய்கள் எல்லாம் போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களுடைய கைகள் ஆசீர்வதிக்கும் கைகளாக மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு நிலைவாழ்வின் வழியை திறந்து தந்தது இயேசுதான். அதற்கு தடையாக இருந்தது பாவங்கள் தான். அந்த பாவத்தை போக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இனி அடுத்தது அவரை துதித்த அந்த பாடல் தான். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, உலோக மந்திரே நன்றி ஆண்டவரே என்று அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம் அவரோடு சேர்ந்து. முதல் முறையாக இந்த 8 வருஷங்களில் முதல் முறையாக ஒரு சாட்சியம் மேபி ஃபாதரான பிறகே இருக்கிற ஃபஸ்ட் டைம் ஒரு அனுபவமாக இருந்தது. மரணம் தந்து ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு இல்லையா. சொன்ன எனக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது, கேட்ட உங்களுக்கும் என்னடா மரணமெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா அப்படின்னு நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் ஜனவரி 7 நைட்டு ஜெல் முடிஞ்சு போனாங்க. ஒரு குடும்பம் ஜனவரி மாதம் 9ஆம் 10ஆம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. டைப் மெசேஜ் என்னமோ. இந்த மெசேஜில் அவங்க வாட்ஸ்அப் மெசேஜில் சொன்ன சாட்சியம், ஃபாதர் என்னுடைய அப்பா 10 வருடமாக படுக்கை நோயாளியாக இருந்தார். 10 வருடங்களாக படுக்கை நோயாளியாக இருந்தார். அவருடைய
அந்த வேதனை இவங்களாலையும் பார்க்க முடியல. ஏன்னா 10 வருஷமாக ஒருத்தர் படுக்கை நோயாளியாக இருக்கிறார். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இவங்க நைட்ரஜன் முடிஞ்சு போயிருக்கிறாங்க. ஜனவரி 8ஆம் தேதி நல்ல மரணம் தந்து அவங்களுடைய அப்பாவை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மரணம் ஒரு தீமை அல்ல. மரணம் ஒரு தீமை அல்ல. நிறைய பேர் மரணம் அப்படின்றது இன்னைக்கு தீமையாக நினைக்கிறோம். மரணம் ஒரு தீமை அல்ல. இட் இஸ் நாட் an evil. You should avoid it at any cost. Death is not an evil that you should avoid it at any cost. Life is not a virtue that you should keep up to yourself at any cost. இது எங்கேருந்து இப்போ என் வாயிலிருந்து வந்த வார்த்தை கிடையாது. நான் ஃபஸ்ட் இயர் தியாலஜி படிக்கும் பொழுது மாரல் தியாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. மாரல் தியாலஜி. அந்த மாரல் தியாலஜி அப்படின்ற சப்ஜெக்டில் அன்னைக்கு அந்த ஃபாதர் கற்றுக் கொடுத்தது 2007 8 என்ன சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. ஏன்னா எனக்கு அது புதுசாக இருந்தது அன்னைக்கு. அதனால் அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸ் அப்படியே என்னுடைய மனசில் பதிஞ்சுது. ஸோ தட் வாஸ் ஐ ரெக்கலெக்டிங் தட் சென்டென்ஸ். Death is not an absolute evil that you should avoid it at any cost. அது ஒரு முழுமையான ஒரு தீமை அல்ல. மரணம் என்பது எந்த விலையை கொடுத்தும் அதை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைக்காதீங்க. அதே மாதிரி லைஃப் இஸ் நாட் an absolute value that you should hold on to it at any cost. எந்த விலையை கொடுத்தும் ஜீவனை தக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த விலையும் கொடுத்தும் மரணத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்காதீங்க. மரணம் ஒரு தீமை அல்ல. மரணம் ஒரு வழி. மரணம் ஒரு தீமை அல்ல. நிறைய பேர் மரணத்தை தீமையாக நினைக்கிறீங்க. அதனால தான் உங்களுடைய குடும்பத்திலேருந்து யாராவது இறக்கும் பொழுது you are not able to accept it. Death is not an absolute evil that you should avoid it at any cost. நீங்கள் சில இது எப்போ ஃபாதர் எங்களுக்கு சொல்லி தந்தார் அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு மேபி சாதாரணமாக முன்னால் ஒரு 15 நிமிஷம் கேட்டிக்ஸம் எடுத்துருந்தோம்ல, இது ஒரு கேட்டிக்ஸமாக இருக்கக்கூடாது, மறைக்கல்வி தான் இது. ஏன்னா எவ்வளவு பணம் கொடுத்தாவது ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அது தவறு. எவ்வளவு பணம் கொடுத்தாவது ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறது அது தவறு. உங்களுடைய கணவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் மனைவி, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கலாம். வீடை விற்று, சொத்தை விற்று, நிலத்தை விற்று, நகையை விற்று அந்த புருஷனை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த வாழ்க்கை இருக்கு, காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் டாக்டர் சொன்னாங்க, உறுதியாக சொல்கிறாங்கன்னா ஓகே. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இது எல்லாத்தையும் விற்று அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கா? நிலத்தை விற்று, வீடை விற்று, குடும்பத்தை அடமானம் வச்சு, நகையை விற்று, எல்லாத்தையும் விற்று, சர்டிஃபிகேட்டை விற்று, இருக்கிறது எல்லாமே விற்று அப்படி ஒரு உயிர் காப்பாற்றப்படும் என்றால் ஓகே. சிகிச்சைக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கா? ஃபாதர் இப்படி கேட்டால் எப்படி ஃபாதர், என் புருஷன் பக்கத்தில் வச்சுட்டு எப்படி ஃபாதர், அந்தாலும் என்னை பாப்பானே, அடி பாவி, எனக்கு ஏதாவது வந்தால் நீ டீலில் விட்டுருவ போல இருக்கே அப்படின்னு பார்ப்பாரு. தனியாக கேளுங்க ஃபாதர், சொல்கிறேன் ஃபாதர் அப்படின்னு இருக்கிறீங்க. உங்களுடைய மௌனம் எனக்கு புரியுது. அதனால் உங்களுடைய அந்த ஒரு மௌனம் எனக்கு புரியுது. சில அன்பார்ந்தவர்களே, நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். உங்களுடைய கணவனையோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளையோ சாகடிக்கணும் நான் சொல்லலை. உயிருக்கு வேல்யூ இருக்குது. ஆனால் இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் வேல்யூ. எல்லாற்றையும் விட ஒரு மேலான ஒரு வேல்யூ அதுக்கு கொடுக்கக்கூடாது. உயிருக்கு அதனுடைய வேல்யூ இருக்குது, ஆனால் எல்லாற்றையும் எடுத்துட்டு அதனுடைய வேல்யூ கொடுக்காதீங்க. பிரைஸ் அலோன், பிரைஸ் அலோன், அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு நிம்மதி கிடச்சிருக்கும் இப்போ, இல்லையா? அதில் புரியாமல் இருந்தது, என்னுடைய கணவனுக்கு என்னுடைய மனைவிக்கு நான் அதை செய்யாமல் இருந்துட்டேனோ, கவலைப்படாதீங்க. உங்களால் முடிஞ்ச பெஸ்ட் நீங்கள் செய்யணும். பெஸ்ட்டு நீங்கள் செய்யணும். உங்களோட உடனிருப்பு, உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறது, உங்களுடைய அதெல்லாமே செய்யுங்க. ஆனால் எல்லாத்தையும் விற்று, எல்லாத்தையும் எழுந்து, எல்லாத்தையும் கொடுத்து அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உயிரை நிம்மதியாக அனுப்பி விடுங்க ஆண்டவர்கிட்ட. அதை பிடிச்சி வச்சு 5 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள் 2 வருஷம் 10 வருஷம். ஏன்னா இந்த மரணம் அப்படின்னு சாட்சியம் டப்புன்னு மனசில் வந்ததுனால சொன்னேன். ஜனவரி 7 கொடுத்த அந்த வாக்கு தத்தம்
ஜனவரி 8 அவங்களுடைய தந்தை 10 வருடங்களுக்கு பிறகு அந்த மரணத்தில் கடந்து போனார். ஒரு நல்ல மரணம் கொடுத்து அவங்களுடைய தந்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு அவர் அந்த மகனுடைய சாட்சியம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அடுத்த பாடல் எடுப்போமா? பாடல் எண் 108 108. இனி கொஞ்ச நேரம் உட்காரணும்ல, இப்படியே உட்காந்துட்டோன்னா திரும்ப எழுந்திரிப்போமா? இப்போதான் ஃபாதர் நாங்கள் ஜாமா உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்டா? இது எழுந்திச்சு உட்கார்றது கஷ்டமா இருக்கு. உட்காந்து பண்ணமா நின்று பண்ணமா? உக்காந்தே பாடலாம் ஃபாதர். சரி சரி, உட்காந்தே பாடுவோம். செபமா மாற்றோம். உட்காடுறீங்களோ நிற்கிறீங்களோ, ஏன்னா எனக்கு தெரியுது நிம்மதியாக செட்டில் ஆகிட்டோம். நீங்கள் இனி என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஃபாதர். 5 மணி வரை நாங்கள் இப்படியே உட்காரது கூட ரெடியாக இருக்கிறோம். எப்படி வேணாலும் நாங்கள் உட்காந்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நடுவில்லாம் வந்துட்டாங்க. நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நற்கருணை கொடுக்கும்போது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இனி ஹாலுக்குள்ளே தயவு செய்து வராதிங்க. ஏன்னா நற்கருணை கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தெரியல, இனி பெரிய ஒரு ஹால் வர கொஞ்சம் நம்ம தாங்கணும். பெரிய ஒரு ஹால், 5000 பேருக்கான ஒரு ஹால் என்னைக்காவது ஆண்டவர் கட்டி தரட்டும் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்ம 5000 பேருக்கான ஹால் கட்டும்போது ஆண்டவர் போன வாட்டி 10,000 பேர் அனுப்புவாரா? ஏம்மா இவ்வளோ என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன கோபமாக இருக்குதாம்மா? இந்த ஃபாதர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பாடுவோம். 108வது பாடல். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே ஆண்டவரே நீங்கள் வந்தீரே, பூலோக மந்தீரையா நன்றி. எந்த பாடலையும் ஜெபமா மாத்துங்க. we are not passing our time. இந்த டைம் பாஸ்க்காக பாடுறது கிடையாது, ஜெபமா மாத்துங்க. அதனால தான் பேசாதீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ஜெபத்துக்கு இங்கே 9 o'clock நம்ம ஆரம்பிக்கிறோம். சீக்கிரம் முன்னால் 9:30 ஆரம்பித்தோம். இப்போ 9 o'clock எல்லாம் மாற்றிட்டோம். இருந்தாலும் அங்கேயே பலரும் அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நைட்ரஜனுடைய மேபி ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் ஜெரிக்கோ ஜெபமாக இருக்கலாம். ஆனால் ஜெரிக்கோ ஜெபம் மட்டுமா இருக்கக்கூடாது. அந்த இறை வார்த்தையை கேட்டு அந்த இறை வார்த்தையிலிருந்து ஒரு கழுவுதல் ஏற்பட்டு அங்கிருந்து நடக்க வேண்டும் ஜெரிக்கோ ஜெபம். நம்ம நிறைய சடங்குகளுக்காக மட்டும் வரக்கூடாது. ஜெரிக்கோ ஜெபம் அப்படின்றது கண்டிப்பாக ஹீலிங் தருது, எல்லாமே தருது. ஆனால் அந்த ஜெரிக்கோ ஜெபம் அப்படின்றது இதனுடைய ஒரு பகுதி மட்டும்தான். டிசம்பர் மாதம் அந்த மழை வந்தபோது நான் நினச்சேன் ஜெரிக்கோ ஜெபம் வேணுமான்னு கொஞ்சம் வாலண்டியர்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் பிரசங்கத்துக்கு வராங்க அவங்க ஜெரிக்கோ ஜெபத்துக்கு வராங்க ஃபாதர் அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் ஜெரிக்கோ ஜெபம் நடத்தணும் அப்படின்னாங்க. அதனால தான் அந்த மழையிலையும் நம்ம அந்த ஜெரிக்கோ ஜெபத்தை நடத்தணும். அந்த ஜெரிக்கோ ஜெபம் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். பட் பை த வேர்ட் ஆஃப் காட், சங்க்டிஃபைட், ஆண்டவருடைய இறை வார்த்தையால் கழுவப்பட்டு ஜெரிக்கோ ஜெபத்தில் பங்கெடுப்போம். அதற்கு முன் நம்மளுடைய ஒரு தயாரிப்பு, துதி கன மகிமை ஆண்டவர் கொடுத்து பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பாடுவோம். உற்சாகமாக ஒரே குடும்பமாக உணர்ந்து பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. உரிமையோட தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாயுன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் ஆழத்தில் இருந்து எந்தன் இயேசுவே, நம்பிக்கையிலிருந்து எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, மனிதனை மீட்கவே, பரலோகம் தீர்க்கவே, சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே, சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, கண்களை மூடி எந்தன் இயேசுவே, ஆசைப்பட்டு கூப்பிடு. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. குரல் எழும்பட்டும் எந்தன் இயேசுவே, இதயத்தின் ஆழத்தில் இருந்து. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, நம்பிக்கையின் ஆழத்தில் இருந்து. எந்தன் இயேசுவே, அவரை கண்டு கூப்பிடு. எந்தன் இயேசுவே, விடுதலையின் நாமம் அது, எந்தன் இயேசுவே, மீட்பின் நாமம் அது. எந்தன் இயேசுவே, எந்த இயேசுவே, எந்தன் இயேசுவே, நோய்கள் தீர்க்கும் நாமம் அது, எந்தன் இயேசுவே, கட்டுகள் உடைக்கும் நாமம் அது. எந்தன் இயேசுவே, எந்தன் படைப்புகள் அனைத்து முழங்கால் படி நாமம் இது. இயேசுவே, எந்தன் இயேசுவே, மீட்பரின் நாமம் அது, எந்தன் இயேசுவே, இயேசுவின் நாமம் அது. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவின் சிலுவையின் ரத்தம் உன்னை
தொட்டு கழுவுது. இயேசுவின் சிலுவையின் ரத்தம் நிறைய பேரை தொட்டு கழுவுது. இயேசுவின் சிலுவையின் ரத்தம் நிறைய பேரை தொட்டு கழுவுது. சிலுவையில் ஒழுகும் ரத்தம் நிறைய பேர் மேல் தளிக்கப்படுகிறது. தளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் தளிக்கப்படுகிறது. ஆர்டிஸ்டிக்கான ஒரு குழந்தைக்கான விடுதலை ஆசீர்வதிக்கிறார். ஆர்டிஸ்டிக் குழந்தைக்கு விடுதலை ஆசீர்வதிக்கிறார். மனநோயாளியான ஒரு மகனுக்கு விடுதலை ஆசீர்வதிக்கிறார். மனநோயாளியான ஒரு மகனுக்கு விடுதலை ஆசீர்வதிக்கிறார். Hallelujah, 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 hallelujah. Yeshua, hallelujah, 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 hallelujah. சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. ஆர்டிஸ்டிக்கான ஒரு குழந்தைக்கு விடுதலை தண்டனை ஆசீர்வதிக்கிறார். மன நோயாளியான ஒரு மகனுக்கு விடுதலை தண்டனை ஆசீர்வதிக்கிறார். முகத்தினுடைய ஷேப் எடுத்து போன ஒரு மகளுக்கு விடுதலை தண்டனை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய மனநோயின் காரணமாக இருக்கலாம், பிரச்சனையின் காரணமாக இருக்கலாம், முகத்தினுடைய அந்த ஷேப்பை இல்லை, உனக்கு பிறவியிலே இருந்து இருக்கலாம். God is healing your mind. உன் மனதிலிருந்து அந்த காயத்தை எடுத்து மாற்றுகிறார். உன்னை பார்க்கும்போதே சில டைம் யாராவது ஒரு மாதிரியை பார்க்குறாங்களே ஒரு வேதனை உனக்கு இருக்கு. விடுதலை தண்டனை ஆசீர்வதிக்கிறார். முடி அதிகமாக பொழியிற 3 பேருக்கு விடுதலை தண்டனை ஆசீர்வதிக்கிறார். early gray hair மிக சீக்கிரத்திலே உங்களுடைய முடியினுடைய இந்த நிறம் மாறுற 5 பேருக்கு விடுதலை தண்டனை ஆசீர்வதிக்கிறார். நன்றி 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 நன்றி. அம்மா மாதாவே, கன்னித்தாயே, திருத்தூதர்களே, புனிதர்களே, வானதூதர்களே, நாங்கள் இங்கு ஒவ்வொரு இறைவனை ஆராதிக்கும் பொழுது இந்த இரவு எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கும் பரிந்துரையிடும். நாங்கள் விட்டு வந்த வீடுகள் உண்டு, வீடின் குடும்பங்கள் உண்டு, குடும்பத்தில் உள்ளவர்கள் உண்டு. எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும், எங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு தர வேண்டும். வானதூதர்களே, எங்களுடைய குடும்பங்களுக்கு, வீடுகளுக்கு பாதுகாப்பாக வேண்டும். நாங்கள் அங்கிருந்து விட்டு வந்த நபர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.